ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவங்களுக்கு உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு இது கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க. மனு எழுதி நீங்கள் கொடுங்க, அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் என்ன கேட்டாலும்னு சொன்னாங்க. நான் அந்த மனு எழுதி கொடுக்கல. இது வரைக்கும் மகளிர் உதவித்தொகை அப்படின்னு சொல்கிற அந்த 1000 ரூபாய்க்கும் நான் எழுதி கொடுக்கல. ஆனால் அது எல்லாத்துக்குமே நான் தகுதியானவ தான். ஆனால் நான் எழுதி கொடுக்கல. எந்த உதவியும் நான் இங்கே வாங்கிக்கல. ஏன்னு கேட்டால் எனக்கு அது வேண்டாம், என்னால் உழைக்க முடியும் அப்படின்றதுனால நான் உழைச்சி தான் சாப்பிட்றேன். யாரையும் ஏமாத்தலை, ஒன்றும் பண்ணலை. ஆனால் கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டணும். அந்த வீடு என் குழந்த ஆசைப்பட்டா, எங்கள் கனவு அது. கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் வீடுன்றது ஒரு கனவு. அந்த கனவு நான் வீட்டை கட்டினேன். அந்த வீடு கட்டுறப்ப நிறைய தொல்லை. பக்கத்தில் இருக்கவன் ரோட் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அது கம்ப்ளைண்ட் கொடுக்க போனேன். பஞ்சாயத்து தலைவர் பாண்டு, அவருக்கு சப்போர்ட்டாக நின்னது இன்ஸ்பெக்டர், கடத்தூர் இன்ஸ்பெக்டர் துரைபாண்டி, அவருக்கு துணையாக நின்னது கோபி ஸ்டேஷன்லேருந்து ஒருத்தர், அவர் பேர் எனக்கு கரெக்டாக தெரியல. ஆனால் இங்கே டிஎஸ்பியும் இருந்தாங்க, அப்போது ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க அங்கேருந்து பார்த்திங்கன்னா தாசில்தார் உத்தமசாமி, அவர் ஒரு அந்த சர்வேயர், அந்த பொண்ணு பேர் ஸ்ரீதேவி. இவங்களுக்கு துணையாக சப்கலெக்டர், அந்த அம்மா பேர் எனக்கு தெரியல, அப்போ இங்கே கோபியில் இருந்த சப்கலெக்டர், அவங்கக்கிட்டையும் கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அதுக்கப்புறம் எஸ்பி ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சாங்க. அங்கேயும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இப்போ நான் 3வது எஸ்பி மாறி இருக்காங்க ஈரோட்டில். அதுக்கப்புறம் கலெக்டர், ஃபஸ்ட்டு இருந்த கலெக்டர், அதுக்கு அடுத்த கலெக்டர்கிட்டையும் கொடுத்தாச்சு. நான் 2 கலெக்டரை பார்த்துட்டேன். இதில் சிஎம் செல்லுன்னு சொன்னாங்க, அதுக்கும் போய் கொடுத்தேன். சிஎம் செல்லேருந்து வந்த எந்த ஒரு இதுக்கும் அங்கே எஸ்பி ஆஃபீஸ் வருது. எஸ்பி ஆஃபீஸுக்கு இவங்களாவே பேசி முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு போலீஸுன்னு ஒன்று கொடுத்தேன். அதுக்கப்புறம் டிஜிபி ஆஃபீஸ்க்குன்னு கொடுத்தேன். மகளிர் ஆணையம்னு ஒன்று கொடுத்தேன். இத்தனை இடத்துல கொடுத்து எனக்கு எந்த நீதியும் கிடைக்கல. நிறைய லாஸ் ஆகியிருக்கேன். இதனால் எனக்கு அந்த லாஸுக்கு உண்டானதும் வேணும். இந்த தப்பு பண்ண அந்த அதிகாரிகள்லாம் தப்பு பண்ண அந்த ஒருத்தங்கிட்ட ஒரு 1500 ரூபா பணத்தை வாங்கிக்கிட்டு, நான் யாரை குறிப்பிட்டவனை சொல்கிறனோ, சரவணன், செல்வி, அவங்களுக்கு சப்போர்ட்டாக வந்த அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அத்தனை பேருமே கம்ப்ளைண்ட் கொடுத்து இதனால் நான் நிறைய பாதிப்பையும் அவமானத்தையும் பார்த்துருக்கேன். இதை நான் இந்த வீடியோவில் சொல்லலை. தேவைப்பட்டால் நான் வீடியோவில் சொல்லலை, நேரடியாக ஆதாரத்தோடு சொல்கிறேன். இத்தனை இடத்துல கொடுத்து எனக்கு இது வரைக்கும் எந்த நியாயமும் கிடைக்கல. முடிஞ்சால் எனக்கு அந்த நியாயம் கிடைக்க உங்களுடன் ஸ்டாலின். எனக்கு காசு பணம் கேட்கல, எனக்கு எந்த இதுவும் கேட்கல, எனக்கு நியாயம் வேணும். கோர்ட்டில் கேஸ் போடுங்க, இத்தனை இடத்துல கொடுத்து கோர்ட்டில் கேஸ் போடுங்க, உங்களுக்கு இது கிடைக்கும்னாங்க. கோர்ட்டில் கேஸ் போட்டு 1 வருஷத்துக்கு மேலே அலைஞ்சேன். ஜட்ஜு வாங்கி பார்த்துட்டு இப்போது அவங்க சொல்லியிருக்காங்க 1 வருஷத்துக்கு அப்புறம் விசாரணையில் மறு விசாரணைக்கு போடுங்கன்னு சொன்னாங்க. அவர் தெளிவாக எழுதாமல் போயிருக்காராம், தெளிவாக எழுதலை அப்படின்ட்டாங்க. இது 3ஆம் மாதமே எனக்கு தீர்ப்பு சொன்னது. ஏன்னா அதுவும் நடைமுறைக்கு வராமல் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ ஏதோ இந்த ஹைகோர்ட்டு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அது ஏதோ கட்டை காணோன்னு கோர்ட்டில் தேடிட்டுருக்காங்களாம். ஒன்று எனக்கு கட்டு கண்டுபிடிச்சி கொடுக்கறதுக்கு போலீஸ் அதிகாரிங்க, நியாயமான அதிகாரிங்களையே போட்டு அந்த கட்டை எனக்கு கண்டுபிடிச்சி கொடுக்க சொல்லுங்கள். எனக்கு சாட்சி இத்தனை வச்சுக்கிட்டு எனக்கு நியாயம் வேணும். எனக்கு அக்கிரமம் பண்ண அத்தனை பேருக்கும் தண்டனை கிடைக்கணும். 2வது நான் இழந்த பணத்துக்கு ஒரு இது கிடைக்கணும். கஷ்டப்பட்டு கட்டின வீடு, அந்த வீட்டை நான் பூட்டி வச்சுருக்கேன். இதெல்லாம் உண்மை. நான் சொல்கிறது அத்தனையுமே எனக்கு சைக்கோ மென்டல்ன்ற இடத்துல கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. தயவு செஞ்சு உங்களுடன் ஸ்டாலின் நேரடியாக கொடுக்காத மனு ஏன் கொடுக்கலன்னா, கொடுத்து ஓஞ்சி போச்சு. அந்த மனுவுக்கு வேல்யூ இல்லைன்னு தெரியும். இப்பையும் இந்த வீடியோவுக்கு வேல்யூ இருக்கான்னு எனக்கு தெரியாது. உங்களுடன் ஸ்டாலின் சொன்னதுனால முதலமைச்சர் ஐயாவுக்கு மனுவாக கொடுக்காம வீடியோவாக போட்டிருக்கேன். இதுக்கு எனக்கு தீர்வு கொடுங்க. கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும்னு காத்துட்ருக்கேன். நிறைய டைம் காத்துட்ருந்தேன், இப்போயும் காத்துட்ருக்கேன். உங்களுடன் ஸ்டாலின் அந்த இதுக்காக காத்துட்ருக்கேன். வணக்கங்க ஐயா.